சொல்றாரு தம்பி சொல்றாரு, நாங்க இலவசத்தில் அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இப்ப தம்பியே உங்களுக்கு சர்க்கார் படத்துல அந்த இலவசத்தை எதிர்த்து போராடி அது பிரச்சனையெல்லாம் ஆச்சு. உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இலவசம்ங்கிறது வளர்ச்சி திட்டம் இல்லை, அது வீழ்ச்சி. ஒரு ஒரு நாட்டில் எது சரியா சமமா இலவசமா இருந்திருக்கணும் அப்படின்னா, அறிவை வளர்க்கும் கல்வியும், உயிரை காக்கும் மருத்துவமும், உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீரும் பொதுமையா இருந்து எல்லாருக்கும் சமமா சரியா தரமா கொடுத்துருக்கணும். இது கட்டணம் இல்லாத இந்த கல்வி மருத்துவம் அது கொடுக்கணும். அதுக்கு தான் அரசு இதுக்கெல்லாம் வரி எடுத்துக்குது, அதை கொடுக்கணுங்கிறத. மற்ற எல்லாமே நீங்க இப்போ இலவச மின்சாரம்னு வச்சுக்கிறீங்களேன். நான் என்ன பண்ணுவேன்னா, மின் கட்டண சுமை இல்லைன்னா அதை அந்த இரவு பூரா விளக்க எரியும். உங்களுக்கு என்ன சொல்றது புரியுதா? இந்த பொறுப்பற்ற தனம் தானா வரும். அப்போ ஒரு கட்டணம்னு ஒன்று இருந்தா நான் குறைஞ்சது தேவையில்லாத தண்ட செலவு, காசு காசு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு செலவழிக்கும் போது அதனால் அருமை தெரியும். இப்போ கவிப்பேரரசு வைரமுத்து சொல்றாரு, தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனாலயே இந்த மனுஷ பயல்களுக்கு அந்த மகத்துவம் தெரியல, மதிக்க மாட்டேங்கிறாங்க. என் காலுக்கு கீழே மிதிபடுறதுனால இந்த பூமியின் அருமை தெரியலைங்கிறத. அதனால நீங்க இலவசம்ங்கிறது எதுக்கு இருக்கணும்னு இருக்கு. மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம், இதெல்லாம் இலவசம்னா இது ஒரு ரொம்ப அடிப்படை தேவை. இதை நிறைவேற்றிக் கொள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவனாலும் முடியும். அதுக்கான அந்த வருவாய் பெருக்கத்துக்கான வேலை வாய்ப்பு அதை அமைத்துக் கொடுக்க, நிரந்தர வருவாய்க்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் வளர்ச்சியை நோக்கிய பயணம். இப்ப நீங்க 950 கோடி கிட்ட மகளிர் உரிமை தொகைக்கு இழக்கிறீங்க. ஆனா செவிலியர்களுக்கு நிரந்தரப்படுத்தி, இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தரப்படுத்தி, இந்த ஆசிரியர்களுக்கு நிரந்தரப்படுத்தி சம்பளம் கொடுத்துட்டா எவ்வளவு செலவாயிரும் நினைக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு நோக்கம் அதுவல்ல. அந்த நேரத்தில் மக்களை ஏதாவது ஒரு இனிப்பான செய்தியை சொல்லி இந்த கவர்ச்சி இந்த பணத்தை கொடுத்து ஏமாற்றி வாங்கிடணும்னு நினைக்கிறீங்க. அதை நான் ஏற்கல. தம்பி மோட்டர் பைக் கூட கொடுக்கட்டும், கார் கொடுக்கட்டும், வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கூட கொடுக்கட்டும், அந்த இடத்துக்கு நான் வரல. என்னுடைய கனவு அது இல்லை. அவனே தன் உழைப்பில் காரு மோட்டர் பைக்கு வாங்கிக்கிற அளவுக்கு வேலை வாய்ப்பு, வருவாய் பெருக்கத்தை உருவாக்கணுங்கிற கனவு தான் என்னோட.